சோமாலே சீரியல்லாம் போட்டாச்சா? போனா போட்டாச்சு. பலே உன தலையில விட்டு போட விடாத சீரியல. ஏண்ணா என்னாச்சு? என்னடா என்ன பாறை மேல சீரியல் போட போறேன்னு நினைச்சேன்ன. ஆமாண்ணா பாறை மேல போட்டனே. பலே நீ போட்டது பாறை மேல இல்ல, ஊரெழுத்து நிப்பாட்டி வச்சிருந்தல யானை. யானைய மேல கொண்டு நீ சீரியல் லைட்ட போட்டுறீங்க. அப்பலாம் என்ன டவுட் வந்து இங்க மண்டகாட்டுல யாது பாறை துறை என்ன சொன்னா? துறை என்னத்த யானைய மேல சீரியல் லைட்டு நல்லா தானே இருக்கான், அப்படியே ஊரெழுத்து கூட்டிட்டு போச்சுனா. அப்படியா? அப்ப எக்ஸ்ட்ரா பைசா கேட்க கூடாதா? பலே இடி தராம விட்டானு சந்தோஷப்படு. பலே உன்ட நான் பல நாள் சொல்லிட்டு, நீ இந்த ஆம்பிளிஃபயர் கரைக்க வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு முத்து கூட கரைக்க அனிதால பின்னாடி நடந்துட்டு நிக்க. அண்ணா ஆம்பிளிஃபயர் கரைக்கிறதுல ஒரு விஷயமா? வா வா, நீ ஆம்பிளிஃபயரை கரைக்கி அவளையும் கரைக்கி நில்லு. என்ன பிடிச்சி இடி தரான்னு எனக்கு தெரியல. அண்ணா வை சாப்பாடு பைசா தரேன் வை. பலே அப்புறத்து விளையில இல்ல அங்க பையில சமைச்சுட்டு கிடைக்கானோ, எந்த விளைய கண்டாலும் சமைச்சுட்டு இருக்கானோ. சப்போ மனத்தை கேட்டங்கி அங்க போய் தின்னு தருவானோ. அண்ணா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அங்க போய் சாப்பாடு கேட்க இல்ல. பலே சீட்டு இல்லாத கல்யாணம் வீட்டு போய் தின்னு நீயா பேசிய? அண்ணா இந்த டிவி லைட் எங்க கிட்டக்கு? ஏன்னா குறுக்குல கட்டல. பலே 1-300 காத்தாடிக்காம நாட்டி விட்டுருக்கு. அதுல ஏலியா கொண்டு கட்டுவாரு போவல. பரவாயில்ல குமார் மைக் செட் பண்ணி கொடுத்த யாருல? நான் தான். என்ன நீ அவனு எனக்கு மைக்கு கொடுத்த? அது விளக்கு பூஜைக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாரு, அதான் கொடுத்தேன். இல்லை அவன் விளக்கு பூஜையில் அனௌன்ஸ் பண்ணான். பெண்டாட்டியும் பிள்ளைகளையும் இன்னும் அன்னதானம் தொடங்கியாச்சு, ஓடி வாருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நிற்கேன். ஆனா இதுக்கு காரணம் இவனா ஆகும். ஃபோன் கேட்கும்போது இவன் ஃபோனை கொடுக்கல. இவனை நம்பி இவன் ஃபோனை கொடுப்பான். இவன் ஃபோன் கொடுக்கும்போ அவனை பெண்டாட்டி நம்பரை இவன் சேவ் பண்ணி வைப்பான். அவனு பேடி இருக்காதா? இவனே கள்ள கோழி ஆகும். அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சானா? இவன்கிட்ட லைட்டை செட் பண்ணது என்ன, சைட்டை செட் பண்ணி நிற்கேன். போலீஸாரன் கண்டு என்னட்ட பயங்கர பராதி. நாம்பரம் எப்படி இல்லாம காலில் விழுந்து சமாளிச்சு அவன் போலீஸாரான அனுப்பியிருக்கு. என்ன இடி வேண்டி தாரானோ? மக்களே செல்லியாவில் பயங்கர சுத்தம். நேற்று சரோஜால பின்னாடி சுத்தினது இவரா நம்மளா? என்னல? ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா ஜென்ரேட்டரில் பெட்ரோல் இல்லை, இப்போ ஆண்டி தெரிய. இல்லை இன்னத்தான் இல்லை 80 லிட்டர் பெட்ரோல் வேண்டி வந்தேன். நீங்கள் பெட்ரோல் எப்படி ஜென்ரேட்டரில் ஊற்றுனீங்களா இல்லை உன பைக்கில் ஊற்றுனியா? இல்லை குடிச்சிங்களா? நாளை இவனை ஜென்ரேட்டர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தரேன். பரவாயில்ல, பாக்ஸில் ஒரு சவுண்டும் இல்லையா? நீங்கள் என்னத்தில் மெக்கானிக்கல் வேலை பார்க்குறியா? எவ்வளோ சவுண்டை கூட்டி வைங்கிற? ஓ ஆக்கிற ஊப்புறேன் கள்ளி வெட்டியில் கொண்டு வச்சுட்டு சவுண்டை கூட்டுனா எனக்கு சைனா தெங்கில கட்டி வச்சாலே அது நல்ல சவுண்டு கேட்கும். உனக்கு ஆக்கிற ஊப்புற பெட்டியா? சரி, அதுக்கு தான் இவன் ஆம்பிளிஃபேரை ஒழுங்காக கறக்க சொல்லியேன். இவன் ஆம்பிளிஃபேரை கறக்கேன், முத்துக்கூட கறக்க அனிதால கறக்கி நிற்கேன். வை சும்மா சல்லடி நிற்காதே வை. இப்போ ஊர் எல்லாத்துக்கு மற்ற வண்டி ரெடி பண்ணணும். என்ன செய்ய? எத்தனை 4 பாக்ஸ் கிட்டட்டா? 4 பாக்ஸ் கட்டுனா பையில அந்த சவுண்டுக்கு அடிச்சு உடச்சு போடானுவா. ஒரு 8 பாக்ஸ் என்ன கட்டுவல போகல. மக்களே எப்படி எல்லாரும் மண்டகாடு கோயிலுக்கு போனீங்களா? போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க.